சார் எப்பவுமே வந்து மிஷ்கின் சார் வந்து இளையராஜா பத்தி தான் பெருமையா பேசிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டா பாடல்கள் வந்து என்ன வேணா சொல்லுவாரு. சோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல அவர் அவர் பண்ற பாட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா? மென்ஷன் பண்ணியிருந்தாரா? என்ன உங்க லாஸ்ட் இது இல்ல என்னன்னா இளையராஜாவுக்காக தான் நான் பாடுவேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாரா? இல்ல அவர் நம்மளுக்கா பாடி இருக்காரு. அப்படி இல்ல. அதாவது என்னன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்க கேள்வினா, அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ற ஒரு கலைஞரா இளையராஜா சார் தான் இருக்காரு. மத்தவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் உங்க கேள்வியா? ஓகே. ஸோ ஆக்சுவலா என்னன்னா நம்ம எல்லாருமே இப்ப நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன், ரிலீஸ் ஆகல அது. பட் இளையராஜா சார் வந்து ஒரு ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி. அவர் ஒளி வந்து யார் மேலேயுமே படாம இருக்காது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில ஒரு ஃபேனா தான் அவரை சொல்றேன். அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியில்ன்ற முறையில. பட் மிஷ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அவர் என்னை பத்தி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்கிட்ட இருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே, ஜாலியா ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான். பொதுவாகவே அவரை பத்தி நான் மிஷ்கின் சாரை பத்தி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். அவர் வந்து சினிமாவை பத்தி ரொம்ப சீரியஸா பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆளு, அவருக்கு ஐ மீன் ஒரு ஃபன்னியா இருக்க மாட்டாரு, ஜோவிலா இருக்க முடியாதுன்றல ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனா தான் எனக்கு தோணாரு என்னோட இன்ட்ராக்ஷன்ல இருந்து. அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ். பட் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு. சார் மிஷ்கின் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு? 2 மணி நேரத்துல முடிச்சுட்டாரு. ஆக்சுவலா ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டாரு, வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது, ரொம்ப அருமையா பாடினாரு. சார் மிஷ்கின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவாரு. லாஸ்ட் ஒரு மேடையில வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டா 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் வருவேன்னு சொன்னாரு. நீங்க என்ன கூப்பிட்டு பாத்தீங்களா? இல்ல எனக்கு அதை பத்தி தனிப்பட்ட கருத்து இல்லை, தெரியவும் தெரியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்ல, எனக்கு அதை பத்தி தெரியல.